அரசு மேல்நிலைப்பள்ளி உத்தமபாளையம். அன்னை தமிழே அருளோவியமே, பழமைக்கு பழமையே, புதுமைக்கு புதுமையே, கன்னி தமிழாயிருந்து இன்று கணினி தமிழாயில் நாவல் நடமாடும் தமிழ் அன்னையே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என பாடிய பாரதியாரின் வாக்கியத்திற்கேற்ப 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற இந்தியா 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 26 நாள் குடியரசு நாடாக மலர்ந்தது. போதாண்டமும் 500 ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் ரிப்பப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மேலாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடாக இன்று விளங்கும் இந்தியாவில் 1950 ஆண்டு இந்த நாளில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்தியா ஒரு சுய ஆட்சி குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் மூலம் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் மற்றும் நீதி என்ற உயரிய கொள்கைகள் நமக்கு உறுதியாக வழங்கப்பட்டன. இதன் தந்தை என போற்றப்படும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு என்றும் மறக்க முடியாதவை. இந்திய சுதந்திரத்திற்காக போராடி தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு ஆகிய வீரர்களின் தியாகங்களால் தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நாம் சுதந்திரத்தை பெற்றுள்ளோம், ஆனால் அதை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு நல்ல இந்திய குடிமகனாக இருந்து சட்டத்தை மதிப்பது, இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்காக போராடுவது, கல்வி,